வணக்கம் ஓப்பன் டாக் மீடியா சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, லப்பர் பந்து படத்தோட என்னோட ஒப்பீனியன் ரிவ்யூ நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த டீம்ல இருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்க வந்து பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கன்ற மாதிரி நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம போயிருந்தோம். போய் செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. அந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க கூட தான் படம் பார்த்தோம். ஒரு எப்படி சொல்றது, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சின்ன படத்துல வந்து இந்த கிரிக்கெட் ஜோனர்லாம் நமக்கு ரொம்ப தூரம். நமக்கு பெருசா ரிலேட் ஆகாதுன்னு வச்சுங்களேன். ரொம்ப முக்கியமான மேட்ச் சிஎஸ்கே மேட்ச், ஃபைனல்ஸ் இந்த மாதிரி சில முக்கியமான மேட்சஸ் தான் நம்ம பார்ப்போம். பட் இது நம்மளுக்கு எப்படி கனெக்ட் ஆகும், ஒர்க் ஆகுமான்னு நினைக்கும்போது தான் ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஒரு ரிவ்யூஸோட நல்ல ஒரு படமா அது இருந்தது. அத தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு கதைக்களமா தான் இது இருக்கும்னு நினைச்சு தான் நம்ம போய் படத்துல போய் உட்கார்ந்தேன். பட் படம் வேற ஒரு அனுபவத்த குடுத்தது. சர்ப்ரைசஸ் தான். என்ன பொறுத்தவரைக்கும் அறிமுக இயக்குனரான தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் வந்து ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு படம். ஒரு நல்ல ஒரு படத்த அவர் நம்ம எல்லாருக்கும் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஈஸியாவே சொல்லலாம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைந்த பல படங்கள்ல வந்து பட்டியல் எடுத்தோம்னா, அந்த பட்டியல்ல வந்து லப்பர் பந்து படம் நிச்சயமா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். ஆ நம்ம கதைக்குள்ள வருவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தாங்க. நம்ம எல்லாரும் பார்த்த, பழகுன ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன், ஒரு ஒன்லைனர் தான். அதை எடுத்துக்கிட்டு, அதுல நம்ம என்ன மாரி வித்தியாசத்த நம்ம குடுக்க போறோம். ஏன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுலருந்து நம்ம எந்த விதத்துல மாறுபட்டு எடுக்கணும்னு பார்க்கும்போது, ஒரு கதைக்களமாகவும், எப்படி சொல்றது, காமெடி காட்சிகளாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், இப்படி எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கும்படியாகவும், அதே மாரி வந்து எங்கேயுமே வந்து ஒரு சில இடங்கள்ல கூட நமக்கு போர் அடிக்கவே இல்ல. ஏன்னா, ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்குமே வந்து அந்த எந்த இடத்துல அந்த விறுவிறுப்பு குறையாம, அதே நேரத்துல வந்து சுவாரஸ்யம் எந்த இடத்துலயும் குறைஞ்சிராம, அ ரொம்ப அழகா அற்புதமா இயக்குனர் அவர்கள் கையாண்ட விதம், அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ரொம்ப பிரில்லியன்ட்டா இருந்தது. எனக்கு பர்சனலி ரொம்ப புடிச்சது. ஒரு தியேட்ரிக்கல் மொமெண்ட்டா எப்படியும் படத்துல வந்து ஒரு குறைந்தது ஒரு 5லிருந்து 6 காட்சிகள் வந்து நீங்க கைத்தட்டி விசில் அடிக்கக்கூடிய காட்சிகள் நெறைய இருக்கு. எஸ்பெஷலி சொல்லப்போனா தளபதி ரசிகர்களுக்கும், கேப்டன் அவர்கள் ரசிகர்களுக்கும் ஒரு ட்ரீட் தான் அந்த படம். ஏன்னா லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து தளபதி விஜயோட ரெஃபரன்ஸ், அட்டகத்தி தினேஷ்க்கு வந்து கேப்டன் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி படம் முழுக்க பிரிச்சிருக்காரு. ரெஃபரன்ஸ் மயமா இருக்கு. ரசிக்கும்படியாவும் இருக்கு. ஏன்னா திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் வைக்கிறேன்ற மாதிரி வைக்காம, ஒரு கதை களத்தோட, அந்த கதை ஓட்டத்தோட அந்த ரெஃபரன்ஸ்கள் வரும்போது, பார்க்கும்போது ரசிக்கும்படியா இருந்தது. அதே மாரி வந்து அந்த கிரிக்கெட் நடக்கக்கூடிய அந்த காட்சிகள், அதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷஸ்ன்னு சொல்லி, அத பிரில்லியன்ட்டா கையாண்டிருக்காரு. எனக்கு வந்து ஹரிஷ் கல்யாணோட ஆக்டிங் ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப நல்லா இருந்தது. அவர வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அந்த மாவீரன் எஸ்கேவோட அந்த ஃப்ளேவர் நமக்கு தெரிஞ்சது. ரொம்ப சட்டிலான ஒரு ஆக்டிங்கு. நல்லா பண்ணியிருந்தாரு ஹரிஷ் கல்யாணன். நமக்கு மெயினா வந்து படத்தோட மிகப்பெரிய பில்லரா தெரியிறது வந்து அட்டகத்தி தினேஷோட அந்த கேரக்டர் பண்ண அந்த ஸ்கெட்ச் தான். மனுஷன் வந்து வேற லெவல்ல ஒரு ஆக்டிங்க குடுத்திருக்காரு. அந்த ஓல்ட் ஏஜ் கேரக்டராவும் இருக்கட்டும், அந்த யங்கஸ்ட் கேரக்டராவும் இருக்கட்டும், 2 கேரக்டர் பண்ணியிருக்காரு படத்துல. 2 கேரக்டருமே வந்து அவ்ளோ அற்புதமா இருந்தது. இந்த அட்டகத்தி தினேஷோட அந்த கேரக்டர். யாருமே அந்த அந்த மாதிரி அந்த ஓல்ட் ஏஜ் கேரக்டர்லாம் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. பட் அந்த கேரக்டர் அவர் எடுத்துக்கிட்டு, அவர் நடிச்ச விதம் எப்படின்னா ஒரு வேரியேஷன் காட்டணும். ஆக்டிங்ல வந்து ஒரு வேரியேஷன காட்டணும். எப்படின்னா, நீங்க அந்த கிரிக்கெட் விளையாடும்போது அந்த கிரிக்கெட்டரா அங்க நடக்கக்கூடிய அந்த ஈகோ, அந்த கிளாஷ், அந்த கோவம், மனைவிய பார்க்கும்போது அந்த பம்புறது, அந்த காதல், அந்த அன்ப வெளிப்படுத்துறது, அந்த சோகம்னு சொல்லி அவர் ஃபேஸ்லயே எல்லாத்தையுமே காட்டுறாரு. அதுதான் ரொம்ப பிரில்லியன்ட்டா ரசிக்க முடியாதது. ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து தினேஷ்க்கு வந்து ரொம்ப பயங்கரமா வச்சிருக்காங்க. அவர் வரும்போதெல்லாம் வந்து ஒரு பாடல் ஒண்ணு வரும். அத நான் அந்த அந்த விஷயத்த நான் சொல்ல விரும்பல. நீங்க படமா போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். நிச்சயமா அது உங்கள ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணும். அந்த வின்டேஜ் விஜயகாந்த் அவர்களோட பாடல்கள்லாம் போட்டு பட்டைய கிளப்பியிருப்பாங்க. ஸ்கிரீன் பிரசன்ஸா தினேஷோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஹரிஷ் கல்யாண் ஆக்டிங் நல்லா இருந்தது. மத்த டெக்னீஷியன்ஸோட ஒர்க் எல்லாமே ரொம்ப பிரில்லியன்ட்டா இருந்தது. உங்களுக்கு எங்கேயுமே படம் வந்து பெருசாலாம் போர் அடிக்காம, நீங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா, என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம் தான் இந்த லப்பர் பந்து. ஆ நல்ல நல்ல படங்கள வந்து தொடர்ந்து தயாரிச்சுக்கிட்டே வராங்க பிரின்ஸ் பிக்சர்ஸ். அவங்களோட முந்தைய படமான தண்டட்டி, சர்தாரு, அதுக்கப்புறம் சிங்கம் 2ன்னு சொல்லி நல்ல குவாலிட்டியான படங்களா இப்ப சமீபமா தமிழ் சினிமாவுக்கு அவங்க குடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ அதுக்கடுத்து அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போதும் ரொம்ப ப்ராமிசிங்கான படங்களா தான் இருக்கு. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படம் காய்ஸ். நீங்க போங்க. ஏன்னா நெறைய படம் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகுது. ஒரு 5, 6 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆகுது. அதுல இந்த லப்பர் பந்து வந்து நிச்சயமா ஒரு பெஸ்ட் ஒரு படமா இருக்கும். நீங்க போனீங்கன்னா, உங்கள வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாம, நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய தியேட்டர் மொமெண்ட்ஸ், கைத்தட்டி விசில் அடிக்கக்கூடிய பல இடங்கள் இருக்கு. எங்கேயுமே வந்து என்னடா கிரிஞ்சு பண்றாங்களே, இதெல்லாம் தேவையாடான்ற மாரிலாம் எந்த ஒரு காட்சிகளும் இல்லாம, படமும் வந்து பேசுற மெசேஜும் வந்து அந்த ஈக்குவாலிட்டி பத்தி பேசுது. எப்படி சொல்லப்போனா, "நீ மேல நான் கீழ, உன் ஜாதி பெருசு, என் ஜாதி பெருசுன்ற" இந்த விஷயங்கள்லாம் வந்து பல படங்கள் இருந்தாலும், அந்த ஒரு ஒன்லைன எடுத்துக்கிட்டு, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாக்குள்ள ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ள அத பிளேஸ் பண்ணி, கிளைமாக்ஸ்ல வந்து அன்பு தான் என்னைக்குமே ஜெயிக்கும். அன்பு தான் கெத்துன்ற மாரி ஒரு ஒரு மெசேஜ வந்து இந்த படம் கன்வே பண்ணுது. அ எல்லாரும் ஒண்ணு தான்டா, எல்லாரும் சமம் தான்டான்ற மாரிலாம்
இந்த படம் உணர்த்துது. எனக்கு ஒரு ஃபேனா வந்து ஹீரோ இந்த படத்துல எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு தமிழ் சினிமா படங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்துல ஹீரோ தோத்தே ஆகணும்டா, தோத்தாதானே அந்த படம் ஜெயிக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. அது எல்லாரோட ஃபீலாவும் அதுதான் இருந்தது. அது படமா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னடா ஹீரோ தோத்துறாரான்னும் போது உங்களுக்கு அந்த கதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓ ரைட் இதுக்காக தான் இப்படி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கே அது கன்வின்ஸ் ஆகும். அந்த கிளைமேக்ஸ்ன்றது வந்து லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. எல்லாமே ஒரு ஓவராலா ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் தான் எனக்கு அது கொடுத்தது. நீங்களும் போங்க, போய் பாருங்க, ஃபேமிலியோட போங்க. ஒரு நல்ல படத்தை பார்த்த அனுபவம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். முதல்ல மேட்ச்ல அவனை ஓட விடணும். இன்னொரு வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராம்குமார். நன்றி, வணக்கம்.